வெற்றியாளர் ஊழியம் வழங்கும் வெற்றி பாதை நூலகம். இறுதிக்கால இலவச நூலகத்தின் உயர்ந்த நோக்கம், தேவனின் மகிமைமிக்க ராஜ்யத்தில் அவருடன் என்றென்றும் வாழும் அந்த விலைமதிப்பற்ற, அதே சமயம் இலவசமாக அளிக்கப்பட்ட பரிசை மனிதகுலம் எக்காரணம் கொண்டும் இழந்துவிடக் கூடாது. இறுதிக்கால இலவச நூலகம் என்பது வெறும் காணொளிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, பார்வையாளர்கள் பின்வருவனவற்றை செய்வதே இதன் நோக்கமாகும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய வஞ்சகத்தை அடையாளம் காணுதல், உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியுதல், கிறிஸ்துவின் மீது உண்மையான விசுவாசம் கொள்ளுதல், நித்திய வாழ்விற்கு தயாராதல், எச்சரிக்கை மற்றும் அழைப்புக்கான ஊழியம். வேதாகமம் முழுவதும் தேவனுடைய ஊழியர்கள் 2 பணிகளை செய்தனர். 1. எச்சரிக்கை. அவர்கள் மக்களை பின்வருவனவற்றை குறித்து எச்சரித்தனர்: பாவம், வஞ்சனை, நியாயத்தீர்ப்பு, நித்திய விளைவுகள். 2. அழைப்பு. அவர்கள் மக்களை பின்வருவனவற்றுக்கு அழைத்தனர்: மனந்திரும்புதல், விசுவாசித்தல், கீழ்ப்படிதல், தேவனுடைய இரக்கத்தை பெறுதல். இறுதிக்கால இலவச நூலகம் இவ்விரண்டையும் செய்ய முற்படுகிறது. நம்பிக்கை இல்லாத எச்சரிக்கை மனச்சோர்வை உண்டாக்குகிறது. எச்சரிக்கை இல்லாத அழைப்பு பொய்யான பாதுகாப்புணர்வை உண்டாக்குகிறது. மக்களை நித்திய ராஜ்யத்திற்கு தயார்படுத்துதல். கிறிஸ்துவின் முக்கிய செய்திகளில் ஒன்று தேவனுடைய ராஜ்யம். அவருடைய நோக்கம் வெறும் பூமிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமல்ல, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக மக்களை தயார்படுத்துவதே அவருடைய நோக்கமாயிருந்தது. கேட்பவர் ஒவ்வொருவரின் பொறுப்பு. இந்த நூலகம் தகவல்களை வழங்க முடியும், ஆதாரங்களை முன்வைக்க முடியும், வேதவசனங்களை விளக்க முடியும், வழிகாட்டுதலை அளிக்க முடியும். ஆனால் கேட்பவர் ஒவ்வொரும் தீர்மானிக்க வேண்டும்: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேனா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேனா? நித்திய வாழ்விற்காக ஆயத்தமாவேனா? இந்த முடிவுகளை பிறரிடம் ஒப்படைக்க முடியாது. இந்த பணிக்கு பின்னர் உள்ள நம்பிக்கை. நித்தியத்தை வலியுறுத்துவதன் நோக்கம் பயத்தை ஏற்படுத்துவதல்ல, நம்பிக்கையை அளிப்பதாகும். கிறிஸ்தவ செய்தி என்பது அடிப்படையில் நம்பிக்கையின் செய்தியாகும். மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, நித்திய வாழ்வு கிடைக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கிறது. இறுதி இலக்கு. இந்த ஊழியத்தின் மிகச்சிறந்த சாதனை அதிக எண்ணிக்கையிலான பார்வைகள் அல்ல, பெருமளவிலான சந்தாதாரர்கள் அல்ல, பொது அங்கீகாரம் அல்ல, ஒரே ஒரு ஆத்துமாவையாவது கடவுளின் நித்திய ராஜ்யத்தில் நுழைய உதவுவதே இதன் மிகச்சிறந்த சாதனையாகும். பரலோகத்தின் பார்வையில் இதுவே வெற்றியாகும். சுருக்கம். நித்திய ஜீவன் என்னும் பரிசு இலவசமாக அளிக்கப்படுகிறது. அளப்பரிய மதிப்புடையது, ஈடு இணையற்ற விலைக்கு வாங்கப்பட்டது. இறுதிக்கால இலவச நூலகம் மக்களுக்கு பின்வருவனவற்றில் உதவவே செயல்படுகிறது: சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல், ஏமாற்றத்தை தவிர்த்தல், வேதவசனங்களை புரிந்து கொள்ளுதல், நியாயத்தீர்ப்புக்கு தயாராதல், தேவனுடைய ராஜ்யத்தில் அனுமதிக்கப்படுதல். இந்த ஊழியத்தின் மிக முக்கிய நோக்கத்தை ஒரே வாக்கியத்தில் இவ்வாறு சுருக்கிக் கூறலாம்: தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்கு இட்டுச் செல்லும் இடுக்கமான பாதையை கண்டடையவும் அப்பாதையிலேயே நிலைத்திருக்கவும் மக்களுக்கு உதவுதல். நன்றி. கேள்விகள், கருத்துகள் அல்லது வேதாகம படிப்பு தொடர்பான விசாரணைகளுக்கு மின்னஞ்சல் QOA@twrs.org